ஓம் சரவணபவா. அன்பு நெஞ்சங்களே, இன்று நம்ம பார்க்க போகிறது எந்த சிலை வழிபாடு இல்லாமல் 9 தீப்பிழம்பை தெய்வமா வழிபடும் ஜுவாலாமுகி கோயில் வரலாற்றை பற்றிதான். இந்த சிறப்பான ஆலயம் 51 சக்தி பீடங்களில் ஒன்று. இது இருக்கிற இடம் ஹிமாச்சல் மலை பகுதி, ஜுவாலாமுகி கோவில். இங்கு 9 ஜுவாலைகள் பாறைகளிலிருந்து எரிகிறது. நீர், எண்ணெய், தீப்பெட்டி இல்லாமலே இன்றைக்கு வரைக்கும் அணையாம எரியும் 9 ஜுவாலைகளை கொண்டது. இந்த அதிசயத்தை விஞ்ஞானமும் பல ஆராய்ச்சி நடத்தியும் எப்படி எரிகிறது என்று தெரியாத ஒரு மர்மம்தான். ஜுவாலாமுகி கோவில் 51 சக்தி பீடங்களில் ஒன்று என்று மதிக்கப்பட்டது. புராணங்கள் சொல்லும் போது சக்தி பீடம், அதாவது புராண காலத்தில் சக்தி தேவி தீப்பிழம்பாக இருந்த பொழுது அவரின் உடல் 51 பாகங்களாக பிரிந்து விழுந்த 51 இடங்களே 51 சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சதியின் நாக்கு இங்கே விழுந்ததாக நம்பப்படுகிறது. அந்த இடத்தில் 9 தீப்பிழம்பாக 9 ஜுவாலைகள் ஏறி ஆரம்பித்தது. அதுவே கோவிலின் முக்கிய மர்மம். பாறைகளிலிருந்து எரியும் தீப்பொறிகள்தான் தெய்வ சக்தியின் வெளிப்பாடு. இங்கே உள்ள 9 ஜுவாலைகள் ஒவ்வொன்றும் தேவியின் தனித்தனி சக்தியை காட்டுகிறது. அதாவது மகாகாளி வெற்றி, சக்தி, தீய சக்திகளை அழித்தல்; அன்னபூர்ணா உணவு, செல்வம், தாராளம்; சண்டி போரில் வெற்றி, பாதுகாப்பு; ஹிங்லாஜ் மாதா ஆன்மீக சக்தி, தடைகளை அகற்றல்; விந்தியவாசினி மன அமைதி, புகழ், ஆன்மீக உயர்வு; மகாலட்சுமி செல்வம், வளம், குடும்ப நலன்; சரஸ்வதி அறிவு, கல்வி, கலை திறமை; அம்பிகா சக்தி, பாதுகாப்பு, எதிரிகளை வெல்லும் சக்தி; அஞ்சனா தேவி ஆற்றல், துணிவு, ஆன்மீக பாதுகாப்பு. இதுபோல 9 வகையான சக்தியின் ரூபமாக 9 தீப்பிழம்புகள். இந்த ஆலயத்திற்கான பழைய வரலாற்றை நோக்கினால், புராண கதைகள் பழமையான காலத்திலேயே அரைமேடு காட்டில் கன்றுடன் செல்லும் ஒரு பசுமாடு எப்போதும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தானே தன் பாலை விடுகிறது என்றும், அந்த இடத்தில் ஒரு சிறிய பெண் வந்து அந்த பாலை குடிப்பது பார்த்து மாடு மேய்ப்பவர் அந்த அரசரிடம் சொல்லவும், ராஜா புமி சந்த் கத்தோஜ் என்ற அரசர் கனவில் தேவி தோன்றி, அவர் பல வருடங்களா தேடுற ஜுவால மூகி தேவிதான் அங்கு இருக்கிறதாக சொல்ல, அதை அறிந்து பாறைகளிலிருந்து ஜுவாலைகள் இருக்கிற இடத்தில் கோவில் கட்டியதாக ஒரு வரலாறு இருக்கு. சக்தியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் புனித தலங்களாக விளங்குகின்றது. இங்கு அம்மனின் நாக்கு விழுந்ததாக நம்பப்படுகிறது. இங்கிருக்கும் தீ நீல நிறத்தில் எரியும் தீபமாக வெளிப்படுகிறது. பாண்டவர்கள் இந்த இடத்தை பார்த்ததாகவும் பல புராணங்கள் கூறுகின்றன. முகமது ஆட்சியாளர் அக்பர் இந்த தீயை அணைக்க முயன்றார். ஆனால் தீ அணையவில்லை என்றும் சக்தி அருளை அவர் நம்பினார். மேலும் அவர் கொடுத்த தங்க குடை, கோல்டன் சத்ரா இங்கு இருக்கிறது என்று கூறப்படுகின்றது. இதுபோல பல அதிசயம் இங்கு நடக்கிறது. எந்த எண்ணெயும் தீயும் இல்லாமலே பல யுகம் யுகமாய் எரியும் தீப்பிழம்புகள். அந்த மாபெரும் பாறைகள் நடுவில் அணையாமல் எரியும் அதிசயம் எந்த விஞ்ஞானியால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. எப்படி எரிகின்றது என்று. தேவி அருள் தீ வடிவாக இருக்கும் தலம். வாழ்வில் ஒரு முறையாவது தரிசனம் செய்ய வேண்டிய அதிசய தலம் தேவி ஸ்ரீ ஜுவாலா மூகி ஆலயம். இதை அறிந்ததும் உங்களுக்கு சொன்னதும் அந்த தாயின் அருளே. தேவி ஜுவாலா மூகி அருளும் எல்லா சிறப்புடனும் வாழ்க. ஓம் சக்தி. தினம் அருளை பெற ஓம் சக்தி என்று பதிவிடுங்கள். புதிய முயற்சி பிடித்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.